வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அதுவும் இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் இந்த வீடியோலையும் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய மிகவும் முக்கியமான 15 வார்த்தைகளை எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கு யார் வருகிறார், அங்கு யார் வருகிறார். ஸோ அங்கு யார் வருகிறார் இதை வந்து எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம்? அங்கு யார் வருகிறார், அங்கு யார் வருகிறார். இதை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம்? அங்கு யார் வருகிறார், ஹூ கம்ஸ் தேர். ஸோ ஹூ கம்ஸ் தேர் அப்படின்னா யார் அங்கே வருகிறார். ஸோ ஹூ கம்ஸ் தேர். ஸோ ஹூ அப்படின்னா யார், கம்ஸ் அப்படின்னா வருதல், ஸோ தேர்னா அங்கே. ஸோ ஹூ கம்ஸ் தேர் அப்படின்னா அங்கு யார் வருகிறார். ஓகே, ஸோ அங்கு யார் வருகிறார் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஹூ கம்ஸ் தேர். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு என்ன ஆச்சு. ஸோ அவனுக்கு என்னாச்சு, நல்லா தானே இருந்தான், திடீர்னு என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ அவனுக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை அவனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ எப்படி கேட்கலாம்? அவனுக்கு என்ன ஆச்சு. வாட்ஸ் ராங் வித் ஹிம், வாட்ஸ் ராங் வித் ஹிம். ஸோ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது நம்ம எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் ராங் வித் ஹிம். நல்லா தானே இருந்தான், அவனுக்கு ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறோம்ல. நார்மலாக அவன் இல்லையே, ஸோ ஏதோ பிரச்சனை அவனுக்கு. ஸோ வாட்ஸ் ராங் வித் ஹிம் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவனுக்கு என்ன ஆச்சுன்னா எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் ராங் வித் ஹிம். ஓகே, அடுத்த வாக்கியம். என்னால் முடியாது, என்னால் முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ என்னால் முடியாது, அதை வந்து அந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியாது, ஸோ எனக்கு பிடிக்கல. எப்படி சொல்லலாம்? என்னால் முடியாது. எப்படி சொல்லலாம்? என்னால் முடியாது. ஐ கேண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் இப்போது கற்றுக்கலாம். ஸோ என்னால் முடியாதுன்னா ஐ கேண்ட். ஓகே, ஸோ கேண்ட்னா முடியாது, ஸோ ஐ கேண்ட்னா என்னால் முடியாது. ஓகே, ஸோ என்னால் முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னால் முடியாதுன்னா எப்படி சொல்லலாம்? ஐ கேண்ட். ஓகே, ஸோ ஐ கேண்ட் அப்படின்னா என்னால் முடியாது. ஓகே ஓகே, அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாம். அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா, அவனை உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறோம்ல. அவனை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா. அவன் வந்து நம்ம ரிலேஷன் தான், இல்லை ஆல்ரெடி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதை எப்படி நம்ம கேட்கலாம்? அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா, டு யூ ரிமெம்பர் ஹிம். அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு எப்படி கேட்கலாம்? டு யூ ரிமெம்பர் ஹிம். ஸோ ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம், டு யூ ரிமெம்பர் ஹிம் அப்படின்னா அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா எப்படி நம்ம கேட்கலாம்? டு யூ ரிமெம்பர் ஹிம். ஓகே, ஸோ டு யூ ரிமெம்பர் ஹிம்னா அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். அவனை நம்பாதே, அவனை நம்பாதே அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனை நம்பாத, ஸோ அவன் வந்து கொஞ்சம் தப்பான ஆள், ஸோ அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, அவனை நம்பாத, அவன் நம்பி அந்த வேலையும் செய்யாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அவனை நம்பாத அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பொதுவாக சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? அவனை நம்பாதே அப்படின்னா டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம், அவனை ட்ரஸ்ட்னா நம்பிக்கை, ஸோ பிலீவ் அப்படின்னாலும் நம்பிக்கை தான். ஸோ டோன்ட் பிலீவ் ஹிம், ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் எப்படின்னாலும் நம்ம சொல்லலாம். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம்னா அவனை நம்பாதே, அவன் மேல் நம்பிக்கை வைக்காதே அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவனை நம்பாதே அப்படின்னா டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம். ஓகே, வெரி சிம்பிள். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாம். நான் தூங்க போகிறேன், நான் தூங்க போகிறேன் எப்படி சொல்லலாம்? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன், என்னை விட்டுருங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. எப்படி சொல்லலாம்? நான் தூங்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். அவ்வளோதான். ஸோ நான் தூங்க போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். வெரி சிம்பிள். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்லீப்னா நான் தூங்க போகிறேன். அதே மாதிரி ஐ எம் கோயிங் டு ஈட் அப்படின்னா நான் சாப்பிட போகிறேன். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யும் போது உடனே இமீடியட்டாக செய்யும் போது நம்ம ஐ எம் கோயிங் டு ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் தூங்க போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். ஓகே ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். அவனை பற்றி எனக்கு தெரியும், அவனை பற்றி எனக்கு தெரியும். ஸோ அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் ரொம்ப நல்லவன், ஸோ பிஹேவியர்லாம் நல்ல பிஹேவியரு, ஸோ நல்ல பையன், ஸோ நல்ல ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. எப்படி சொல்லலாம்? அவனை பற்றி எனக்கு தெரியும்னா ஐ நோ அபவுட் ஹிம். ஸோ ஐ நோ அபவுட் ஹிம். ஓகே, ஸோ ஐ நோ அபவுட் ஹிம். அவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும்னா ஐ நோ அபவுட் ஹிம் வெரி வெல். ஓகே, ஸோ வெரி வெல்னா நன்றாக. ஸோ வெரி சிம்பிள். ஸோ அவனை பற்றி எனக்கு தெரியும்னா எப்படி சொல்லலாம்? ஐ நோ
அபவுட் ஹிம். ஐ நோ அபவுட் ஹிம். ஓகே, ஸோ ஐ நோ அபவுட் ஹிம்னா அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கு. ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் அப்போவே நினைத்தேன். நான் அப்போவே நினைத்தேன். ஸோ அப்போவே நான் நினச்சேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இப்படிலாம் நடக்கணும்னு எனக்கு அப்போவே நான் நினச்சேன், அப்போவே யோசனை பண்ணேன், அப்போவே நினச்சேன்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? வெரி சிம்பிள். ஐ தாட் தென். ஐ தாட் தென். ஓகே, ஸோ ஐ தாட் அப்படின்னா நினைத்தேன், பாஸ்ட் டென்ஸ். ஸோ தென் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே. ஓகே, தென் அப்படின்னா இதுக்கு முன்னாடி. ஸோ ஐ தாட் தென்னா நான் அப்போவே நினச்சேன். ஸோ அப்போவே அப்படின்னா ஐ தாட் தென். ஓகே, ஸோ நான் அப்போவே நினைத்தேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ தாட் தென். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அவன் ரொம்ப சோம்பேறி. அவன் ரொம்ப சோம்பேறி எப்படி சொல்லலாம்? அவன் ரொம்ப சோம்பேறி. ஸோ அவன் எந்த வேலைக்கும் லாக் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவன் ரொம்ப சோம்பேறியான பையன் அப்படின்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? அவன் ரொம்ப சோம்பேறி. ஹீ இஸ் வெரி லேசி. ஹீ இஸ் வெரி லேசி. ஸோ அவன் ரொம்ப சோம்பேறினா எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் வெரி லேசி. ஸோ லேசினா சோம்பேறி. ஸோ அவன் ரொம்ப சோம்பேறினா ஹீ இஸ் வெரி லேசி. ஓகே, அவன் ரொம்ப சோம்பேறினா எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் வெரி லேசி. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ அவன் ரொம்ப சோம்பேறி. ஹீ இஸ் வெரி லேசி. ஓகே ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு ஞாபகமே இல்லை, நீ சொன்னது எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ ரிமெம்பர்னா ஞாபகம். ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர், எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப சிம்பிள். எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ரிமெம்பர். ஓகே, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு அப்படி சொல்லலாம், ஐ டோன்ட் ரிமெம்பர். ஐ டோன்ட் ரிமெம்பர்னா எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ எனக்கு ஞாபகம் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ரிமெம்பர். ஓகே ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. யார் அந்த பொண்ணு? ஸோ யார் அந்த பொண்ணுன்னு கேட்குறோம்ல, ஸோ புதுசாக ஒரு பொண்ணு பார்க்குறோம். ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயோ இல்லை ஸ்கூல்லையோ காலேஜஸ்லேயோ புதுசாக இருக்கும்போது நம்ம எப்படி கேட்கலாம்? யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறோம்ல, ஸோ எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் தட் கேர்ள்? ஹூ இஸ் தட் கேர்ள்? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். யார் அந்த பொண்ணு அப்படின்னா எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் தட் கேர்ள். ஸோ இப்போ யார் அந்த பையன் அப்படின்னா ஹூ இஸ் தட் பாய். ஓகே, ஸோ ஹூ இஸ் தட் பாய்னா யார் அந்த பையன். ஸோ ஹூ இஸ் தட் கேர்ள்னா யார் அந்த பொண்ணு. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ யார் அந்த பொண்ணு அப்படின்னா ஹூ இஸ் தட் கேர்ள். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். எனக்காக காத்திருக்காதே. எனக்காக காத்திருக்காதே அப்படின்னு சொல்ல முடியல, நான் வரத்துக்கு லேட் ஆகும், ஸோ எனக்காக காத்திருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? எனக்காக காத்திருக்காதே. எனக்காக காத்திருக்காதே எப்படி சொல்லலாம்? டோன்ட் வெயிட் ஃபார் மீ. டோன்ட் வெயிட் ஃபார் மீ. ஓகே, ஸோ எனக்காக காத்திருக்காதுன்னா டோன்ட் வெயிட் ஃபார் மீ. ஓகே, ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் மீ அப்படின்னா எனக்காக காத்திருக்காதேன்னு அர்த்தம். ஓகே ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. எனக்காக காத்திருக்காதே அப்படின்னா டோன்ட் வெயிட் ஃபார் மீ. ஓகே, அவ்வளோதான். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் மீனா எனக்காக காத்திருக்காதே அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். உன் கூட பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ உன் கூட பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, நம்ம அப்பா அம்மா கிட்ட, ஸோ அவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டு உன் கூட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? உன் கூட பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டாக் டு யூ. ஸோ ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டாக் டு யூ. உங்கள்கிட்ட பேசக்கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டாக் டு யூ. ஓகே, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் பேச பேச பழகிறோம். ஸோ ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டாக் டு யூ. ஸோ ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டாக் டு யூ. ஓகே ஓகே, அடுத்த வாக்கியம். நீ கீழே விழுந்துட்டியா. நீ கீழே விழுந்துட்டியான்னு கேட்குறோம்ல, ஸோ என்னாச்சு, அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துட்டியான்னு கேட்குறோம்ல, எப்படி கேட்கலாம்? நீ கீழே விழுந்துட்டியா எப்படி கேட்கலாம் நம்ம? டிட் யூ ஃபால் டவுன். ஸோ டிட் யூ ஃபால் டவுன். ஸோ டிட் யூ ஃபால் டவுன்னா நீ கீழே விழுந்துட்டியா. ஓகே, ஸோ டிட் யூ ஃபால் டவுன்னா நீ கீழே விழுந்துட்டியா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீ கீழே விழுந்துட்டியான்னு எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஃபால் டவுன். ஓகே, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ நீ கீழே விழுந்துட்டியானா எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஃபால் டவுன். ஓகே ஓகே ஓகே, இந்த வீடியோக்கான கடைசி வார்த்தை என்னென்னு பார்க்கலாம். உனக்கு புரிகிறதா. உனக்கு புரிகிறதா அப்படின்னு கேட்குறோமில்ல, அதை எப்படி கேட்கலாம்? உனக்கு புரிகிறதா அப்படின்னு நம்ம கேட்குறோமில்ல, உனக்கு புரிகிறதா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதான்னு கேட்குறோமில்ல, எப்படி கேட்கலாம்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்.
do you understand அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ உனக்கு புரிகிறதானா எப்படி கேட்கலாம், do you understand. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். உனக்கு புரிகிறதா அப்படின்னா எப்படி கேட்கலாம், do you understand. ஓகே, ஸோ do you understandனா உனக்கு புரிகிறதா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ உனக்கு புரிகிறதா அப்படின்னா do you understand. ஓகே, ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோவுக்கான கடைசி வார்த்தையை பார்த்தாச்சு. அடுத்து இந்த வீடியோவுக்கான டெஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். எனக்காக அதை செய். ஸோ எனக்காக அதை செய் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. ஸோ நம்ம பிரதர்ஸ்கிட்ட சிஸ்டர்ஸ்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறோம்ல, எனக்காக அதை செய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. எப்படி சொல்லலாம், எனக்காக அதை செய். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.